வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் அருகில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் வழிகாட்டுதல்படி வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்ட அறப்போராட்டம். கோவை மாவட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டியும் கோவையில் மாபெரும் ஆர்ப்பாட்ட அற போராட்டம் நடைபெற்றது. வன்னியர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் எம் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த அறப்போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சு அருண்குமார் வரவேற்புரையில், தெற்கு மாவட்ட தலைவர் பழ கருப்புசாமி, மேற்கு மாவட்ட செயலாளர் சு சரவணகுமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் ப சதீஷ்குமார், வடக்கு மாவட்ட தலைவர் மடத்தூர் வீரமணிகண்டன், கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் நாகராஜ், வடக்கு மாவட்ட செயலாளர் அக்னிதேவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் சையது மன்சூர், புதுவை பாவூரைச் சேர்ந்த வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் கே துரைசாமி என்கின்ற அரி, மாநில துணை செயலாளர் ஏ வி பார்த்தசாரதி, மாநில அமைப்பு துணைத் தலைவர் ப குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் எம் தேவ்குமார், மேற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணி, மடத்தூர் பூபதி செந்தில்குமார் மற்றும் தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஆறுமுகம், மாநில செயற்குழு உறுப்பினர் டி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர். இறுதியில் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜா நன்றியுரை வழங்கினார். வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட அற போராட்டத்தின் இறுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திரு எஸ் சையது மன்சூர் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கோவை மாநகரிலே இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசிற்கு கேட்கும்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் முருகேசன் அவர்களும், மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அருண்குமார் அவர்களும், வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி ஷாஜான் அவர்களும், கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களும், மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சரவணகுமார் அவர்களும், மாநில நிர்வாகிகள் அருமை சகோதரர் தெற்கு மாவட்டத்தினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர் கருப்புசாமி அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பாமகவின் போராட்டம், பாமகவின் போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டம், டாக்டர் ஐயாவின் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்திடு. காணல் நீரா, காணல் நீரா, இடஒதுக்கீடு காணல் நீரா, காணல் நீரா, காணல் நீரா, இடஒதுக்கீடு காணல் நீரா, நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து, வன்னியர்களுக்கு நடைமுறைப்படுத்தி நடத்தப்பட்டது, நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு பல மாநிலங்களில் நடத்தப்பட்டது, நடத்தப்பட்டது, நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு பல மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தட்டி கழிக்காதே, தட்டி கழிக்காதே, சாதிவாரி கணக்கெடுப்பை
கிடைக்காது. சமூக நீதி பேசும் மண்ணில் சமூக நீதி பேசும் மண்ணில் சாதிவாரி கணக்கெடுப்பு தடையா தடையா அக்கறை இல்லையா அக்கறை இல்லையா தமிழக அரசுக்கு அக்கறை இல்லையா அக்கறை இல்லையா அக்கறை இல்லையா தமிழக அரசுக்கு அக்கறை இல்லையா வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் மண்ணிறகு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆணையை நிறைவேற்ற வேண்டும் மதிப்பு நட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பிட போராட்டம் மீது போராட்டம் பாமக நடத்தும் போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்த சமூக அநீதி வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்காதது சமூக அநீதி. போராடுகிறோம் வன்னியர் சங்க காலத்திலே நாங்கள் போராடுகிறோம். கிடைக்கவில்லை தனி இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை போராடுகிறார் 87 வயதிலும் ஊமை ஜனங்களுக்கு போராடுகிறார். ஐயா போராடுகிறார். வேண்டுமா இன்னும் ஒரு சாலை மறியல் வேண்டுமா தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து போராட்டம் இது போராட்டம் பாமகவின் போராட்டம் சாக்கு போக்கு சொன்னது போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து செய்யாதே அந்நிய மக்களுக்கு துரோகம் செய்யாதே ஏமாற்றாதே மக்களை ஏமாற்றாதே தமிழக போராளி மருத்துவர் ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா மது ஒழிப்பு போராளி மருத்துவர் ஐயா திண்டிவனத்தின் திருவிளக்கு மருத்துவர் ஐயா அறிக்கை நாயகன் மருத்துவர் ஐயா வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே வளர்கவே பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டை சாதி வாரி கணக்கீடு அடிப்படையில் வழங்கீடு தமிழக அரசு அநீதி காட்டி சாதி வாரி கணக்கெடு நடத்தாதே போராடுகிறோம் வன்னியர் சங்க காலத்தில் இருந்து நின்று போராடுகிறோம் கிடைக்கவில்லை வன்னியர் தனியிட ஒதுக்கீடு கிடைக்கவில்லை போராடுகிறார் இந்த ஊமை இனங்களுக்காக மருத்துவர் ஐயா போராடுகிறார் வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே பாமக வாழ்கவே வெல்க பாமக வெல்கவே போராட்டம் இது போராட்டம் பாமக நடத்தும் போராட்டம்
ஏமாற்றாதே ஏமாற்றாதே வழங்கிடே வழங்கிடே இடஒதுக்கீடு வழங்கிடே போராட்டம் இது போராட்டம் மீண்டும் மீண்டும் போராட்டம் எத்தனை முறை போராட்டம் சாலை மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் பட்டினி கிடந்த போராட்டம் ஐயோ ஐயோ போராட்டம் போராட்டம் கொடுப்பியா கொடுப்பியா இடஒதுக்கீடு கொடுப்பியா நடத்தணுமா நடத்தணுமா சாலை மறியல் நடத்தணுமா கூட்டு போட போராட்டம் தமிழ் அரசே வழங்கிடே வழங்கிடே இடஒதுக்கீடு வழங்கிடே தயாராகும் தயாராகும் வன்னியர் சங்கம் தயாராகும் போராட்டத்திற்கு தயாராகும் போராடுவோம் போராடுவோம் இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராடுவோம் விட மாட்டோம் தமிழ் அரசை விட மாட்டோம் ஒடுக்கும் வரை விட மாட்டோம் ஐயாவின் போராளிகள் தயாராக உள்ளோம் நடத்துவோம் மிகப்பெரிய போராட்டம் தமிழகமே நடுவுமலை போராடுவோம் ஏமாற்றாதே இடஒதுக்கீடு ஏமாற்றாதே வழங்கிடே இடஒதுக்கீடு வழங்கிடே வாழ்க வாழ்கவே மருத்துவர் ஐயா வளர்கவே வன்னியர் சங்கம் வளர்கவே பாமக வளர்கவே சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டியும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது கோவை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாநில பொருளாளர் திரு சையது மன்சூர் அவர்களே, துரைசாமி அவர்களே, மாநில பொறுப்பாளர் திரு பாரசாரதி அவர்களே, குமார் அவர்களே, அண்ணன் தங்கராஜ் அவர்களே, மின்னல் சிராஜ் அவர்களே, தேவகுமார் அவர்களே, செல்வராஜ் அவர்களே வருக வருக என வரவேற்று போராட்டம் வெற்றிகரமான போராட்டம் என்பதை நிரூபிக்கும் வரையில் கோவை மாவட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி கொடுக்குமாறு திரு மன்சூர் அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடத்தி கொண்டிருக்கும் மாநில பொருளாளர் திரு மன்சூர் அண்ணன் அவர்களே மற்றும் கிராமம் கிராமமாக நடந்து இந்த மக்களின் அடித்தட்டு வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் 40 ஆண்டுகளாக போராடி வருகிறார். இதை அரசுக்கு மத்தியிலும் மாநிலம் பலமுறை
பல வழிகளில் நாம் தெரிவித்தும் கூட எந்த அரசும் இதை செவிசாய்க்க மறுக்கிறது. இந்த மக்கள் முன்னேறக்கூடாது என்று தொடர்ந்து இந்த அரசாங்கம் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் காரில் ஒரு 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை கேட்டு போராடுகிற போராட்டத்தை காதுகளுக்கு கேட்பதே இல்லை. அப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் ஏற்கனவே 87 சாலை மறியல் செய்து இந்த மக்கள் யார் என்பதை ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் என்பதை மருத்துவர் பல முறை சுட்டிக்காட்டியும் கூட இந்த தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, இந்த அடித்தட்டு மக்களும் முன்னேறக்கூடாது என்ற நோக்கத்தில் சிறுபான்மையினராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த மக்களும் வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை ஒவ்வொரு முறையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று இந்த போராட்டத்தின் அடித்தளமாக 10.5% இடஒதுக்கீடு வன்னியருக்கும் அனைத்து சாதியோட மக்கள் தொகைக்கு ஏற்ப சமூக நீதி பங்கீடு வேண்டும் என்ற அனைத்து சாதிக்கு உண்டான இடஒதுக்கீடாகவும் கேட்டு நாம் இங்கே போராடி வருகிறோம். அதற்கு இந்த தமிழ்நாடு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாது என்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முறை எச்சரிக்கையாக கொடுத்து இந்த இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த கோரி நாங்கள் கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்கிறோம். உங்கள் பாதைகளில் விளையவில்லை என்றால் அப்புறம் அரசாங்கம் எப்படி நடக்கும் என்பது இந்த மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க மருத்துவர் ஐயா. எங்க வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்களுக்கு கூறி இந்த பகுதிக்கு கோவை மாவட்டத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த சிறப்பு வாய்ந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற எங்களுடைய மாநில பொருளாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்சூர் அண்ணன் அவர்களே, கோவை மேற்கு தமிழகத்தினுடைய மேற்கு பகுதி தெற்கு பகுதியுடைய எங்களுக்கெல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற இங்கே வராமலும் எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அறிஞர் பாஸ்கர் அவர்களே, இங்கே மாவட்டத்தில் என்ற ஒற்றை மனிதன் இல்லை என்று சொன்னால் இந்த வன்னியர் சமுதாயம் வீணாக சென்றிருக்கும். வடபகுதியிலே பல நக்சலைட்களை உருவாக்கி கொண்டிருந்திருப்பார்கள். வடபகுதியிலே இன்றைக்கு கல்வி அறிவு வேலை வாய்ப்பு இது எல்லாம் உருவாக்கி கொடுத்தது மருத்துவ அவர்கள் மட்டும்தான். ஏனென்று இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பதவி ஆசையே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இருந்து தமிழகத்தை வழிநடத்த செல்வது மட்டுமல்ல, எங்களையும் வன்னியர்களையும் வழிநடத்தி செல்வதற்கு எங்கள் குல தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பதை தவிர எங்களுக்கு வேறு என்றும் தேவையில்லை. சொத்து சுகம் பதவி பந்தாடி என்று ஒரு மயில் தேவையில்லை. ஏதை எல்லாம் சொல்லணும்னா ஒரு சில கருங்காலி எல்லாம் ஐயாவை போற்றாம பாட்டாலும் பரவாயில்ல, தூட்டாம மட்டும் உழுத்து வந்துங்க. எங்களுக்கும் தெரியும், எல்லா விஷயம் தெரியும், யாரு வழி நடத்துறாங்க. ஆற்றல் மிக பல முதலமைச்சர்களை சந்தித்தவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழகத்திலே கலைஞர் இருந்திருக்கிறார், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார், அதற்கு முன்பு எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். பல தலைவர் இருந்தாலும் கூட மருத்துவர் ஐயா என்று சொல்லாமல் தைலாவரந்த தோட்டத்தை நோக்கித்தான் அரசியல் செல்கிறதே ஒழிய மற்றவரை கோமாபுரம் மற்ற சென்னையை நோக்கி எல்லாம் செல்றதில்லை. என்ன காரணம் கேட்டா எங்களுடைய ஐயா அவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. தனி மனிதனாக போராடி காடு மேடு சென்று கலனி சென்று மருத்துவ ஐயா அவர்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூறுகின்றோம், இந்த மஞ்சள் சட்டை ஏன் போட்டுக்கிறதா அங்க அடையாளம் மட்டுமல்ல, என் உயிரே இதுதான். அவரை தெரிஞ்சுக்கங்க, என் உயிர் போன மயிர் ஊச்சம் நினைக்கிறோம் நாங்கெல்லாம். இன்னைக்கு ஐயா வந்து ஒற்றை வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டாருன்னு சொன்னா என்னால தனி மனிதனா இருந்து பல போராட்டங்கள் நடத்த முடியும். பல போராட்டம் உறுதியில் கொண்டால் போடுவேன். அந்த தைரியம் எனக்கு இன்னும் வயது 60 ஆச்சு. ஆனா எனக்கு 30 நான் நினைச்சிருக்கேன்.
ஐயா மாதிரி நான் இன்னும் இப்படியா இருக்கணும். ஐயா இருக்கிற காலகட்டத்தில் நான் வாழ்றேன். அது ஒண்ணு மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டி ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுத்து நடத்த வேண்டிய வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அனைத்து சாதிகளுக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் போராட்டம். மாவட்ட செயலாளர் வன்னியர் சங்கம் முருகேசன், எம் அருண்குமார், மாவட்ட செயலாளர் கருப்சாமி, சரவணகுமார், சதீஷ், மணிகண்டன், அக்னிதேவன், ரவி, செய்து மன்சூர், துரைசாமி, அங்கோல் பாண்டியன், பார்சாரதி, குமார் கொடுக்காவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எடுக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்ட பணியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கும் முருகேசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அருண்குமார் அவர்களே, இங்கு வருகை புரிந்து நமக்கெல்லாம் மத்தியிலே சிறப்பான ஒரு உரையை வழங்க காத்திருக்கும் திரு மன்சூர் அவர்களே, துரைசாமி அவர்களே, தங்கவேல் திசை நோக்கி வணங்கிவிட்டு என்னுடைய சின்ன ஒரு கருத்துரையை வழங்க நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தமிழகம் எங்கும் பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற வரையிலே இந்த ஊமை ஜனங்கள் இந்த தமிழகத்திலே நீடூழி நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய ஒரு தள்ளாத வயலிலும் இன்றைக்கு தடுமாறாமல் தெளிவாக தமிழிலே பேசி தமிழகத்திலே இன்றைக்கு அரசை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு மாபெரும் போராட்டத்தை நமக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். இதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த பெருமையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேட்டுப்பாளையம் சேர்ந்த நிர்வாகிகள் திரு அருண் அவர்கள், ராஜன் அவர்கள், ஷாஜகான் அவர்கள், வீரபாடியை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் மற்றும் பலர் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த வன்னியர்களுக்கு தமிழகத்திலே உலகத்திலேயே வந்து எல்லா இடங்களிலும் பெரும்பான்மை தான் வாழும். சிறுபான்மை அவர்களுக்கு வந்து துணையாக இருப்பார்கள். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் மட்டும்தான், அது குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயம் மைனாரிட்டி சிறுபான்மை சமுதாயமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இங்குள்ள ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் சென்றால் அங்குள்ள காவலர்கள் 10 பேர் இருந்தால் ஒருவர் வன்னியராக இருப்பாரா என்றால் அது சந்தேகம்தான். இதுதான் ஜனநாயக படுகொலை, இதுதான் சமூக நீதி படுகொலை. இதில் ஒரு ஈக்வாலிட்டி வர வேண்டும், இதில் சமதர்மம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தள்ளாத வயதில் நம்முடைய ஐயா அவர்கள் தமிழக பவனி வந்து நமக்கு இன்றைக்கு ஆர்டர் கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்துங்கள், வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அனுப்பியுள்ளார். கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களையும் மறைந்த மாவீரன் ஜே குரு அவர்களையும் வணங்கி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு துறை நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரியும் இன்று நடைபெறுகின்ற அறப்போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் அவர்களையும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வருகின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் எனது இனமான சொந்தக்காரர்களையும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரையும் வருகிற வரவேற்று வணக்கத்தை கூறி ஐயா அவர்களால் தொடர்ந்து போராட்டம் என போராடி அனைத்து வகையான மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க செய்திட போராடி வருகின்ற ஐயா அவர்கள் 87 வயதிலும் இன்றும் மக்களுக்காக போராட வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும் என கோரி இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். 87 வயதானாலும் இன்றும் 37 வயது இளைஞர்கள் போல் துடிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா வழியில் என்றும் பயணித்து அவர் காட்டிய வழியில் போராட்டம் நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மேலும் 1987 7 நாள் சாலை மறியல் போராட்டம் நடந்து வன்னிய உயிர்கள் 21 பேரை தியாகம் செய்து 108 ஜாதிகளுக்கும் 20% இடஒதுக்கீடு பெற்றுத் தந்த ஒரே தலைவர், மகத்தான தலைவர் நமது மருத்துவர் ஐயா அவர்கள்.
நமது இனமான காவலர் அவர்கள் அவர் வழியிலே மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலே நடத்த வேண்டும். ஐயாவின் கண்ணர்களுக்காக பாட்டாளி சொந்தங்களும் வன்னியர் சொந்தங்களும் காத்திருக்கின்றோம். ஐயா என்ன சொல்கிறாரோ நிச்சயம் தமிழகத்தில் அது நடந்தே தீரும் என எச்சரிக்கை விடுத்து இந்த இடஒதுக்கீடு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். புதுவை மாநில பொறுப்பாளர் பன்னீர்செல்வத்துடைய மாநில செயலாளர் அரியங்கிற துரைசாமியார் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். மருத்துவர் ஐயாவை வணங்கி இந்த கோவை மாவட்டத்தில் விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் சையது மன்சூர் அவர்களுக்கும், அடுத்தது சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் துரைசாமி அலி அவர்களுக்கும், அடுத்தது நம்ம அண்ணன் முருகேசன் மாநில வன்னியர் சங்கம் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும், ஏனைய மாவட்ட மாநில ஒன்றிய நகர அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாகவும் கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் 87-2026 பரிணாம வளர்ச்சியால் இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப அறிகுறி 10.5% என்பது நமக்கு போட்ட பிச்சை அல்ல, நமது உரிமை. ஸ்டாலின் அவர்களோ திராவிட மாடல் அரசோ நமக்கு ஒண்ணு பிச்சை போட வேண்டாம், நமது உரிமையைத்தான் அவரிடம் கேட்கின்றோம். எடப்பாடி அவர்கள் நம்மளுடைய மக்கள் தொகைக்கு தகுந்தார் போல் இடஒதுக்கீடு வழங்கினார். அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது கோர்த்து காணப்படவோ இந்த தமிழக அரசுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. குஜராத்தில் கணக்கெடுப்பு நடத்திவிட்டார்கள், பீகாரில் கணக்கெடுப்பு நடத்திவிட்டார்கள். தமிழகத்தில் கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்றால் டாஸ்மாக் எவ்வளவு இருக்கிறது என்பது கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். ஸ்டாலின் அவர்களிடம் ஐயா உங்கள் கார்பாஸ் வருமானம் ஒரு மாசத்திற்கு எவ்வளவு என்றால் உடனே கம்ப்யூட்டர் தட்டி சொல்லிடுவார், இவ்வளவுதாங்க. ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளவுங்க, டக்கு டக்கு கம்ப்யூட்டர் தட்டி சொல்லிடுவார், இவ்வளவுதாங்க. சரி பொங்கல் ஸ்பெஷல் எவ்வளவுங்க டாஸ்மார்க்ல, அதை சொல்லிடுவார் உடனே கம்ப்யூட்டர் தட்டி. தீபாவளி ஸ்பெஷல் எவ்வளவுங்க டாஸ்மார்க்ல, உடனே சொல்லிடுவார். சரி வன்னியர் எவ்வளவுங்க, அதுதானே எங்களுக்கு தெரியல, 5 வருஷமா நாங்க கணக்கு எடுக்கிறோம் தெரியலங்க ஐயா என்றாரு. இவர் ஒரு தமிழக முதல்வரா இன்னைக்கு நடைபயணமா இருக்காரு. இன்னும் 3 ஆண்டு காலத்துல மருத்துவர் ஐயாவினுடைய நீ வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இன்னும் 3 மாத காலத்தில் மருத்துவர் ஐயாவின் அணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அன்று நாம் கொடுக்கின்ற இடத்தில் இருப்போம், கேட்கின்ற இடத்தில் இருக்க மாட்டோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்வுள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக ஆற்றி வைத்துக் கொண்டிருக்கும் கோவை மாநகர மாநில நகர கிளை ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டத்திலும் நடத்துமாறு ஐயா கேட்டுக்கொண்டார். ஆனால் நாம் மிகச் சிறப்பாக இந்த கோவை மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கும் பொறுப்பாளர்களை மிக இந்த குறுகிய நேரத்தில் அவர்கள் இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்திருப்பதும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வன்னியர் ஒற்றுமைகளை இங்கே பார்க்க முடிகிறது. நம் சமுதாயம் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது ஒரு உதாரணம். இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துள்ளேன். போராட்டத்தில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வன்னியரின என் இனம் சார்ந்த மக்களுக்கு நன்றி கூறி மருத்துவர் ஐயா இருக்கும் திசை நோக்கி வணங்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் இணைந்து நடத்தும் இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு போராட்டத்திற்கு வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் முருகேசன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம எல்லாம் வரவேற்ற அருண்குமார் அவர்களே,
முன்னிலை பொறுப்பு வழங்கியிருக்கக்கூடிய கருப்பசாமி மாவட்ட தலைவர் தெற்கு அவர்களே, சரவணகுமார் மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்டம் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி ஷாஜான் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆர்வம் அவர்களே, மடத்தூர் நரிய துரைசாமி அவர்களே, மாநில அணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே, பா குமார் அவர்களே, 1992 என்னோட இருந்து 90 பாட்டாளி மக்கள் எழுச்சி கோவை மாவட்டம் திருப்புரம் ஒன்றாக இருக்கும் பொழுது அதற்கு தூணாக இருந்து ஐயா வரும் பொழுதெல்லாம் தனித்திறமையை காட்டி இப்பொழுது மாநில அமைப்பு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே, இன்னல் சிராஜ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் தேவகுமார் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, நன்றி கூற இருக்கின்ற செந்தில் ராஜா உட்பட இங்க கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றிகளான வணக்கத்தை சொல்லிக்கொள்ளேன். மேட்டுப்பாளையம் வரை இருந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவ ஐயா அவர்கள் 1980 இந்த வன்னியர் சங்கத்தை துவக்கினார். எதற்காக வன்னியர் சங்கத்தை துவக்கினார்? தன் இனத்திற்காக, தன் இன மக்களுக்காக நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் 1980 வன்னியர் சங்கம் துவங்கப்பட்டது. பிற்காலத்தில் அவர் அனைத்து சாதி சமுதாய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக 1989 பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவ ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சாதி சமுதாய மக்களுக்குமாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10.5% இடஒதுக்கீடு இன்னும் வன்னியர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஐயா அவர்கள் எங்களை போன்ற இஸ்லாமிய சமுதாயத்துக்கு 3% இடஒதுக்கீட்டை போராடி பெற்றுக் கொடுத்து ஜெயித்து விட்டார். அருந்திய மக்களுக்கும் 3.5% இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்து ஜெயித்து விட்டார். ஆனால் தன்னினம் வன்னியர்களுக்காக இப்பொழுது 87 வயதில் போராடி கொண்டிருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், தன் இனத்திற்கு கிடைக்கவில்லையே என்ற வேதனையோடு இன்று சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே மிக ஒரு வலிமையோடு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் வீரியமாக நடக்கும். ஏனென்றால் ஐயா நேற்றே சொல்லிவிட்டார், இந்த போராட்டத்தின் மூலம் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக திரும்பிப்பார்கள் சாலை மறியலை என்று சொல்லிவிட்டார். சாலை மறியல் போராட்டத்தை தமிழகம் என்றும் எப்படி நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது நாம பிச்சை கேட்பதல்ல, இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாலே போதுமானது. 20% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். ஆனால் நாமல் கேட்பது 10.5 தான். இதையும் சென்ற எடப்பாடி ஆட்சியில் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அதை அவர் ஒரே ஒரு தவறு செய்து விட்டார், அரசாணையை ஏற்றவில்லை. அரசாணை ஏற்றாத ஒரே காரணத்திற்காக இந்த உச்ச நீதிமன்றம் இந்த 10.5% ரத்து செய்யவில்லை. நன்றாக அறிய வேண்டும். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், இந்த 10.5% நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்குண்டான தரவுகளை தர வேண்டும் என்றுதான் இந்த அரசை கேட்டுக்கொண்டார். நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு 10.5க்கு உங்களிடம் என்ன தரவு இருக்குன்னு கேட்டா, இந்த தமிழக அரசு மட்டும் சரியாக கணக்கெடுப்பு நடத்தலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 20% இடஒதுக்கீடு இந்த வன்னிய மக்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஐயா கேட்பது என்னவென்றால், சரி 10.5 கிடைக்கிறது நம்ம மக்களுக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் மானகட்ட இந்த திராவிட மாடல் அரசு செவி கைக்கவே இல்லை. நிச்சயமாக ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஐயா நடத்துகின்ற போராட்டங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவார். ஏன் இதே கோயம்புத்தூரே இந்த கோட்டை மேல பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்ல போட்டுப்பாங்க. அந்த செக் போஸ்ட் யார் இருந்தா? ஐயா ஒருத்தர் தான் இருந்தார். இஸ்லாமிய சமுதாயத்துக்காக போராடி யார் வெற்றி பெற்றார்? ஐயா தான் போராடினார். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், யாரும் போராடவில்லை, யாரும் வெற்றி பெறவில்லை. ஐயா ஒருவர் மட்டுமே தான் தன்னந்தனியாக வந்தார், போராடினார், வெற்றி பெற்றார். அதற்காக அவருக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. அவர் வாழும் இந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம். சரித்திர தலைவர். நிச்சயமாக இந்த போராட்டத்தின் மூலமாக 10.5% இடஒதுக்கீட்டை அவர் பெற்றே தீர்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வன்னியர் சங்கத்துடைய மாநில செயலாளர் அருண்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க மருத்துவர் ஐயா, வளர்க வன்னியர் சங்கம். போராட்டம்
எதுக்குன்னா இப்போ மட்டும் இலவசம் பாட்டு தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காத மாதிரி இருக்கு. இந்த 10.5 இதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா ஒரு அரசியல், அதாவது திமுக அதிமுக இவங்க தவிர புதுசா ஒரு அரசியல் வந்து ஒரு பயம் இருக்கு. அதை பார்த்து ஒரு சந்தோஷம் தான். அதாவது 10.5 இதே இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கும் போதே வன்னியர் சங்கம் எவ்வளவு பலமா இருக்காங்க. ஆனா இவங்க ஜாதிவாரி கணக்கு எடுத்து கொடுத்துட்டா இவங்க உண்மை எவ்வளவு அதிகாரத்திலும் சரி மக்கள் என்ன செய்யணும் பயம் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கு. ஆனா நீங்க ஏன் வந்து அந்த ஜாதிவாரி எடுக்க மாட்டீங்கன்னா, வன்னியர் சமுதாயம் நாங்களும் எங்க அடுத்தது இருக்கிற சமுதாயம் 2 பேரும் ஒன்னாகி புதுசா ஒரு அரசியல் வந்துடும், திமுக அடியோட அழிக்கிறோம், ஏடிஎம்கே அழிக்கிறோம் ஒரு பயம். இதுதான் உண்மை. அதாவது நாங்க கட்டின கோயிலுக்குள்ள நாங்க போக போலதான் ஒரு மனசு வழி. இந்த ஐயா சொல்லி நம்ம மந்திர சொல்லி எவ்வளவு மதியம் எவ்வளவு போராட்டம் காலை மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி திருப்பி இந்த தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் சட்டம் தீர்வு நடந்து ஆசைப்படுறீங்க போல. ரயில் முறை நடந்தது, எத்தனையோ போட சாதனை நடந்தது, எதுக்கும் நீங்க தலைமுறை தெரியல. அடுத்தது மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரோ அதை உடனே செய்ய வன்னியர் சங்கம் சார்பாகவும் பாட்டாளி அமைச்சர் சார்பாகவும் நாங்க எல்லாமே ரெடியா இருக்கின்ற நேரத்துல மருத்துவர் ஐயாவே நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா மட்டும் ஊர் சொன்னாருன்னா மனிதர் வெடிவிடா மாற நாங்க முதலில் நான் தயார். நன்றி, வணக்கம். மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி கட்சி அவர்கள் வன்னியர் சங்கம் இந்த 10.5 இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு இங்கே வருகை தந்துள்ள புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும், கோவை மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும், அண்ணன் மாநில பொறுப்பாளர் மன்சூர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மகளிர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்காக வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த அறவழி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கோவை மாநகரில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த போராட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், உச்ச நீதிமன்றம் சொன்ன தரவுகளை மட்டுமே நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் ஒன்றும் புதிதாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி அவசியம் ஏற்படும் பட்சத்தில் 20% இடஒதுக்கீடு நீங்களே தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது சரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் போதுமானது என்று சொல்லிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க, தமிழகத்தில் மட்டும் இன்னும் அது கிடப்பிலே கிடக்கிறதுக்கு காரணம் என்னங்க? தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு. அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த வன்னிய மக்கள் கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அது சரியாக கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை எந்த அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன்வதவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, ஆந்திராவில் எடுத்து முடித்து விட்டது, ஏன் குஜராத்தில் கூட முடிந்து விட்டது. இந்தியாவில் பல மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் அதில் செவிடன் காதில் ஊதிய சங்கை போலவே இருக்கிறது. அதை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உச்சநீதிமன்றமும் சொல்லிவிட்டது. நீங்கள் தரவுகளை மட்டுமே தந்தால் போதுமானது. இந்த ஒரே வரியில் அனைத்து அர்த்தங்களும் அடங்கும். 10.5% இட ஒதுக்கீடு திராவிட மாடல் அரசு அரசாணை வெளியிடுமா? அரசாணை கண்டிப்பாக வெளியிடாது. எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக 10.5 கொடுத்தே தீர்வார்கள். கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் அதற்குண்டான நெருக்கடி ஏற்படும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக எந்த அணியோடு இணைந்து செயல்படும்? பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல அணியா அமையும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்குதோ அந்த அணிதான் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி விஜயை எப்படி எதிர்பார்க்குறாங்க?
அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. வருங்காலங்கிறதுல அதை பற்றி சொல்ல முடியும். இல்லை, அவருடைய வருகை பற்றி பாமக என்ன நினைக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. எல்லாமே உரிமை இருக்குது. அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்ப்போம் வருங்காலத்தில் எப்படி அவர் பண்ணுறாருன்னு பார்ப்போம். வன்னியர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்ட போராட்ட களத்திலிருந்து மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.